நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவு. இரவு பாரில் நடந்த மோதல், நடுரோட்டில் சண்டை. என்னதான் நடந்தது? இரவு நேர பாரில் ஏற்பட்ட சண்டை சர்ச்சையில் சிக்கி நடிகை லட்சுமி மேனன் தலைமறைவாக இருப்பது மலையாள திரையுலகில் பேசுபொருளாகி வருகிறது. கோலிவுட்டில் பரபரவென தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த லட்சுமி மேனன் இப்போது மலையாளம், தமிழ் இரண்டிலும் பெரிதாக நடிப்பதில்லை. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 24 கேரளாவின் கொச்சி பேனர்ஜி சாலையில் இருக்கும் இரவு நேர சொகுசு பார் ஒன்றில் நண்பர்களுடன் சென்றிருக்கிறார் லட்சுமி மேனன். அங்கு லட்சுமி மேனன் குரூப்பிற்கும் மற்றொரு இளைஞர்கள் குரூப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இரவு 11 முதல் 12 மணி வரை நடந்த இந்த சண்டைக்கு பிறகு லட்சுமி மேனனின் நண்பர்களான மிதுன், அனீஸ் இருவரும் லட்சுமி மேனனிடம் சண்டை போட்ட இளைஞரை காரில் தூக்கி போட்டு காருக்குள் வைத்து அவரை அடித்து போகும் வழியில் நடுரோட்டில் சண்டை போட்டு தள்ளிவிட்டு சென்றதாக பாதிக்கப்பட்ட நபர் புகாரளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் ஐடியில் வேலை பார்க்கும் இளைஞரை தாக்கியதாக லட்சுமி மேனன், மிதுன், அனீஸ் உள்ளிட்டோரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மிதுன், அனீஸ் இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கும் லட்சுமி தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் நடிகை லட்சுமி மேனனை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீண்ட நாட்கள் திரையுலகில் காணாமல் இருந்த லட்சுமி மேனன் இப்போது சர்ச்சைகளில் சிக்கி தலைமறைவாக இருப்பது மலையாள திரையுலகில் பேசுபொருளாகி வருகிறது.